இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நன்றி எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு. எனக்கு தமிழ் தெளிவாக பேச தெரியல, அதாக்கால ஏதாவது தப்பாக சொன்ன மன்னிச்சிடுங்கோ. சமுத்திரக்கனி சார் முன்னாடியே என்கிட்ட சொன்னாச்சு, ரொம்ப பேச வேணாம், கொஞ்சம் ஷார்ட்டாக பேசுங்கன்னு. அதுக்காக நான் ஷார்ட்டாக பேச போகிறேன். சமுத்திரக்கனி சாருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ஏற்கனவே ஒரு ஆசை இருந்து ஏதாவது சோஷியல் இஷ்யூஸை ஃபோக்கஸ் பண்ணதை ஒரு படத்தில் நடிக்கணும் என்னொரு ஆசை இருந்த அது சாட்டிஸ்ஃபைடாக இந்த படத்தில் அது சாட்டிஸ்ஃபைடாக அதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துக்கு ரொம்ப நல்ல விஷுவல்ஸ் கொடுத்த ரிச்சார்ட் சாருக்கும் ஏகாம்பரம் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஜஸ்டின் சாரோட எல்லாமே பாட்டு எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் பார்த்தது இல்லையா? அப்போ நீங்கள் தான் ஒப்பீனியன் சொல்ல வேண்டியவா. என் கூட நடித்த எல்லாரும் கூட நடிக்க கிடைச்ச சான்ஸ் நான் மறக்க மாட்டேன். எல்லாருக்கும் நன்றி. I would like to thank everyone sitting on the stage. இந்த டீம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது, ரொம்ப ஃபேமிலி மாதிரி சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபார் தட் ரீசன் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு மேக் மீ ஃபீல் லைக் தட். ஆக்சுவலி சமுத்திரகனி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் நான் நேரில் வந்து ஃபர்ஸ்ட் நீர் பறவையில் பார்த்துருக்கேன். அண்ட் ஐ திங்க் ஐவ் நெவர் டோல்ட் திஸ் டு சார், but I'm a very big fan of sir's work. So not just me, my mother also is a big fan of Samudrakani sir's work. So amma ku sollumbodhu that when I told her that I'm working in sir's film, she was very excited and she was happy. So for giving me this opportunity, for letting me be a part of such a beautiful project, I would thank sir from the bottom of my heart. And everyone who's been a part of this team, I would just like to thank them. Thank you. யாரும் நம்ம சட்டை செய்யாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக காலையிலேருந்து ஒரு 4 தடவை சட்டையை மாற்றிட்டார் நம்ம நிகழ்முருகன். அதனால் குறிப்பாக இது வந்து இந்த தொண்டனில் வந்து ஒரு முக்கிய செய்தியாக அதை நம்ம குறிப்பிடணும். இந்த விழாவில் எல்லா விழாவிலையும் அவர் வந்து விழாவில் அழைப்புகள் எடுத்துகிட்டு வரதை விட சட்டைகள் அதிகமாக எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரே பேர் அவர் வாழ்த்துவோம். காலையில் 8-8:30 மணிக்கெல்லாம் வந்துட சொன்னார். மதியம் வரைக்கும் இன்னும் நாங்கள் சாப்பிடல. அதை மீறி இன்னும் எவ்வளோ நேரம் அந்த நிகழ்வு போகும்னு தெரில. நீங்களாம் சாப்பிட்டீங்களான்னு எனக்கு தெரில. சாப்பிடல இல்லையா? அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு இது. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கிறத தாண்டி ஒரு உறவு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்குது. தொண்டன், இந்த தொண்டன் அப்படின்னு எடுத்தோடனே இன்னைக்கு தலைவன் அப்படிங்கிறதுக்கான எந்த டெஃபினேஷனும் கொடுக்க முடியாத ஒரு சூழலை நம்ம இருக்கிறதுனால இப்போ தொண்டர்கள் எல்லாம் தலைவராக வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதனால் இந்த தொண்டன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தொண்டனாக மாறி இருக்கு. இந்த படத்தினுடைய கதை, இந்த படத்தில் பங்காற்றியது, இந்த படம் எதை சொல்லப் போகிறது என்பதை பற்றியெல்லாம் இயக்குனர் வந்து நிறைய பேசுவார். அதை தாண்டி இந்த படத்தில் வந்து ஒரு 78 நாட்டு மாடுகளை பற்றிய ஒரு தகவல் வருது, குறிப்பு வருது. அதை மனப்பாடமாக ஒரு படத்தில் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான பதிவாகவும் எனக்கு படுது. அது நாட்டு மாடுகளை பற்றி தெரிஞ்சிருக்கிறது பெரிய விஷயம். அதை வந்து ஒரு சினிமாவில் ஒரு வசனத்தில் மனப்பாடமாக சொல்லி இந்த மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை அவர் கொண்டதற்கு அடிப்படையான காரணம் இந்த மெரினா தை புரட்சி அப்படின்னா அது மிக இல்லை. இந்த படம் முழுக்க ஒரு மக்கள் சார்ந்த படமாக இருக்கிறது. ஒரு தொண்டன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறாரு. பிறருக்கு உதவி செய்கிறவன் தொண்டனாக இருக்கிற பொழுது பிறருக்கு உபத்திரம் செய்யக்கூடியவன் தலைவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் அவர் கதை சொல்லியிருக்கிறார் நான் நினைக்கிறேன். அதனால் தலைவர்கள் இல்லாத ஒரு சூழலில் இந்த தொண்டன் எல்லாம் தலைவனாக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜஸ்டின் நிறைய பாடல்கள் அவரோட பண்ணியிருந்தாலும் கூட இந்த படத்தில் பணியாற்றுவதற்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. என்னன்னா இதில் வந்து ஒரு 2 பாடல்களை வந்து விஷுவல் எடுத்துட்டு வந்ததுக்கு பிறகு அதை பார்த்துட்டு பாடல் எழுத சொன்னார். பொதுவாகவே சமுத்திரகனி அவர்களுடைய படத்துக்கு பாட்டு எழுதுவதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், எளிமையாக இருக்கும். காரணம் வந்து என்னென்னா செய்தி இருக்கும். ஒரு பாட்டுக்கான தேவையும் அந்த பாட்டில் என்ன சொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிற செய்தியும் அவர் எப்போதும் வச்சிருக்கிறாரு. அது இந்த படத்தில் வந்து இன்னும் எளிமையாக இருந்தது. அது காரணம் வந்து சமீபத்தில் படித்த தலைப்பு செய்திகளை எல்லாம்
ஒழுங்காக வாசிக்கக்கூடிய அல்லது வாசிக்க முடிந்த ஒருவரால் தான் அவர் திரைப்படங்களுக்கு பாட்டு எழுத முடியும். அந்த விதத்தில் நான் டெய்லி பேப்பர் பிடிக்கிறதுங்கிறதுனால இதில் வந்து ரொம்ப பிரமாதமாக பாட்டு எழுத முடிஞ்சது. காரணம், அவரும் புத்தகம் படிக்கிறவராக, செய்திகளை படிக்கிறவராக, போராட்டங்களில் கலந்து கொள்கிறவராக, உண்மையானவராக, நல்லவராக பேமெண்ட்லாம் எனக்கு கொடுத்துட்டாரு. இருந்தாலும் நான் சொல்கிறேன், மிகச்சிறந்த ஒரு போராளியாக அவர் இருப்பதனால் இந்த படத்தில் பாடல் எழுதுவது என்பது எனக்கு வந்து மனநிறைவு அளித்தது. அதனால் இன்று இரவு அவர் சாப்பாடு வாங்கி கொடுக்கவில்லை என்றாலும் கூடவே இருந்து அவருடைய சிறப்புகளை, புகழ்ச்சியை ஒரு தொண்டனாக இருந்து நான் பாராட்டுவேன். விரைவில் அவர் தலைவராக வேண்டும் என்று நான் கேட்க மாட்டேன், மீண்டும் தொண்டராக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். தொண்டன் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். இப்போ சார் சொன்ன மாதிரி அண்ணா கூட இருக்கும்போதே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத மீறி ஒரு இடத்துக்கு போகிறோம். நிறைய நான் சந்திச்சிருக்கேன். நெகட்டிவாக மட்டுமே பேசுவாங்க, நம்மளை எப்படி தள்ளலான்னு மட்டுமே பார்ப்பாங்க. ஆனால் அண்ணன் வந்து அவர் வாயிலேருந்து நெகட்டிவ்ன்ற வார்த்தை ஒரு விஷயம் கூட வராது. அவ்வளோ பாசிட்டிவான விஷயங்களில் பேசுவார். இந்த படம் நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. ஒரு படம் நடித்தோம், அடுத்த படம் சரியில்லை, என்ன கிடைக்கலையா, அடுத்தது முயற்சி பண்ணுவோம் அப்படின்றது போகாமல் இந்த படம் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது. நல்ல மனிதர்களை சம்பாரிச்சோன்ற சந்தோஷத்தோட கண்டிப்பாக திருப்பி இந்த இவங்களோட திருப்பி சேருவேன்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு வாழ்க்கையில் வந்திருக்கு. நன்றி. எல்லாம் உங்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பருத்தி வீரன், நாடோடி, போராளி, அது மாதிரி தொண்டன் எனக்கு பெரிய ஒரு தொண்டை கொடுக்கும்னு நான் எல்லா கடவுள் செய்வேன்றதை விட முக்கியமாக கனியன் நம்பி இந்த படத்தை நான் நடிச்சிருக்கேன். எனக்கு நிச்சயம் என்னன்னா, ராம் படமாக இருக்கட்டும், பருத்தி வீரனாக இருக்கட்டும், நான் ஏதாச்சும் ஒரு டைலாக் பேசணும்னா இல்லை ஒரு பேச நீங்கள் இப்படித்தான் பேசணும், அண்ணன் இப்படித்தான் சொல்கிறாரு அப்படின்னு வந்து அண்ணன் கரெக்ஷன் பண்ணி கரெக்டாக விழுங்குவார். அந்த பாணியில் இந்த படத்தில் நான் ஒரு பொண்ணு மாதிரி தான், அண்ணன் என்ன சொன்னாரோ அதுக்கு தகுந்தபடி கம்பி மாதிரி வளர்ந்துருக்கேன். நிச்சயம் நீங்கன்னா ஆசை மனசு வச்சு ஏதோ இந்த பிள்ளையும் போடா பிழைச்சிக்கடான்னு எழுதி விட்டீங்கன்னா ஏதோ எனக்கு ஒரு 10 இது கிடைக்கும், பிழைச்சிக்கிறீங்க. இல்லை ஏதாச்சும் கேட்குறவா கேளுங்கண்ணே. என்னண்ணே சமயம் வருதுக்குன்னு ஆத்தா கோவக்காரி கன்னத்தில் போட்டுக்கிறீங்க தீச்சட்டி. நன்றி, வணக்கம். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஒவ்வொரு படம் முடிச்சிட்டோம் உங்களையெல்லாம் சந்திக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை இப்போவும் அடைகிறேன். தொண்டன் என்னுடைய 11வது படம். இது 11லையும் இதுதான் ஆகச் சிறந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு என்னுடைய சக்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். கரூரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் அதுக்கு நான் தூண்டுதலாக இருந்தது. ஒரு கல்லூரிக்குள்ளே போய், பெண்கள் கல்லூரிக்குள்ளே போய் ஒருத்தன் நாற்காலியோட அந்த கட்டை எடுத்துகிட்டு போய் ஒரு பொண்ணை அடிச்சுக்கோம்னா, அந்த கிளாஸ் ரூமில் இருந்த பொண்ணுங்கெல்லாம் பயந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த அடிப்பட்ட பொண்ணை காப்பாற்ற முடியல. அவங்க பயம்தான் அடித்தவனுக்கு தைரியம் கொடுத்தது. அவங்க திருப்பி அடிச்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது. அதுதான் இந்த கதையை ஆரம்பிப்பதற்கான ஒரு முதல் புள்ளி. அதற்கு பிறகு வேறு வேறு விஷயங்கள் வந்தது. 108 பற்றி கேள்விப்பட்டேன். 108 பற்றி கோபிநாத் ஒரு நாள் என்கிட்ட சொல்லும்போது, அண்ணன் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து ஃபோன் பண்ணாலும் இங்கே சென்னைக்கு தான் வரும், இவங்க தான் இங்கேருந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஃபோனில் பேசுகிறவங்க அழுதுகிட்டு கத்திக்கிட்டு தன்னுடைய இயலாமையை உயிர் போகிற பயத்தில் பேசுவாங்க. ஆனால் அதையெல்லாம் ரொம்ப பொறுமையாக கேட்டுக்கிட்டு அட்ரஸை ரொம்ப கரெக்டாக கேட்டு கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணோம். ஒரு எழுத்து மாறிச்சுன்னா கூட ஆம்புலன்ஸ் வேறு எங்கேயோ போயிடும். எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். ஒரு பெரிய புரட்சி சத்தமில்லாமல் நடந்துட்டுருக்கு அப்படின்னோடனே நான் அவளை அங்கே போய் சந்திக்க போனேன். சந்தித்து ஒரு 2 நாள் அவங்களோட பேசி அவங்களோட ட்ராவல் பண்ணி பயணப்படும் போது அங்கே பிரபுன்னு சொல்லிட்டு அங்கே அவங்களோட ஹெட் இருந்தார். அப்போ தான் அவர் சொன்னார், சார் வந்த உடனேலாம் வண்டியை கொடுத்துட முடியாது, வண்டியில் ஏற்றி அனுப்பிச்சிட முடியாது, அது ஒரு 7 நாள் கோர்ஸ் இருக்குது சார். முதல்ல மனிதாபிமானம்னா என்ன அப்படின்றத கற்றுக் கொடுப்போம். அதுதான் நீங்கள் பார்த்தீங்க அந்த சாங்கில். அடுத்து உளவியல் கற்றுக் கொடுப்போம். அதற்கு பிறகு அவன் கவன உரிமையாக இருக்கணும், அவன் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்புறம் மருத்துவம், ஏன்னா ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டா அப்படியே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது மட்டும் இல்லை, அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த உயிரை பிடிச்சி வைக்கணும். அதற்கான மருத்துவத்தை அவனுக்கு நாங்கள் சொல்லித்தருவோம்.
அவருக்கு பிறகு தான் அவனை களம் காண சொல்லுவோம். அவன் களத்துக்கு போகும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டீமோட போய் இறங்குவான் அப்படின்னா எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஒவ்வொரு முறை ஆம்புலன்ஸ் நம்மளை கிராஸ் பண்ணும்போது அந்த உள்ள இருக்கிற உயிர் பத்திரமா இருக்கணும், அந்த உயிர் காப்பாற்றப்படணும்னு தான் நம்ம வேண்டுவோம். ஆனால் முதுகுக்கு பின்னாடி உயிர் பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஒருத்தன் பயணப்பட்டுக்கிட்டே இருந்தானா எப்படி இருக்கும் அப்படின்றத எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி நம்ம சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6-8 மாசத்துல நாம் பேப்பரில் படித்த விஷயங்கள், நாம் கடந்து போன விஷயங்கள், நாம் வியந்த விஷயங்கள், நாம் அதிர்ச்சியான விஷயங்கள், நமக்கு கோபப்பட வைத்த விஷயங்கள், இது எல்லாம் தான் ஒரு கோர்த்து ஒரு பதிவாக கொண்டு வந்து வச்சுருக்கேன். இது ரொம்ப நேர்த்தியாக வந்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அத்தக்கருப்பன், அமெரிக்காரன், அழுக்கு மறையான், ஆலைச்சுரியன், அதுக்கெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் வச்சுக்கோங்க. அது ஒரு 87 இருக்கு. 87 காளை மாடுகள்னா நாட்டு மாடுகள். நம்ம நாட்டு மாடுகள் தாய்ப்பாலுக்கு இணையான தரமான பாலை கொடுக்கக்கூடிய நாட்டு மாடுகள் நம்ம மண்ணில் மட்டும்தான் இருந்தது, வேற எங்கேயுமே இல்லை. ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒரு மருத்துவ குணம் இருந்திருக்கு. அதையெல்லாம் தேடி எடுத்து பார்க்கும்போது இப்போ உடம்பு காய்ச்சலா இந்த மாட்டு பால் குடிச்சா சரியாயிடும், மஞ்சக்காமலையா இந்த பால் குடிச்சா சரியாயிடும். அதுக்கு ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு இருக்கு. மயிலக்காளை, மஞ்சக்காளை, கத்தி கொம்பன், கட்டுக்கொம்பன், கருமறையான், கருமறை காளை, குட்டமேரம்பன், குள்ளச்சிவப்பன், அவங்க பேருக்கும் அந்த மாட்டுக்குமான ரிலேஷன்ஷிப்பே வேற மாதிரி இருந்திருக்கு. அதை பற்றி தான் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஒரு சிங்கிள் ஷாட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதை வைத்து எழுதி, அதற்கு பிறகு நம்ம இப்போ சமீபத்தில் ஜல்லிக்கட்டில் போய் நின்ன அந்த விஷயங்கள், இது எல்லாத்தையும் கோர்த்து ஒரு விஷயமா கொண்டு வந்தோம். அது அப்புறம் எடுப்போம்னு சொல்லி கிட்டத்தட்ட தள்ளி வச்சுட்டு அந்த வழியில் சார் ஷூட்டிங் முடிய போய் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து லாஸ்ட் டே எடுத்தோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது படம் பார்க்கும்போது நீங்கள் உணர்வீங்க. மேலே ஒவ்வொரு போஸ்டர்லையும் அந்த மாடுகளுடைய, நாட்டு மாடுகளுடைய பேர் தான் வந்துட்டு இருக்கு. ரெண்டும் சேர்த்து தான். நாட்டு மாடும் இருக்கு, காளை மாடும் அதில் இருக்கு. ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு இங்கேயே. அதனால நான் அருகில் இருந்து இதையே பார்த்துக்கிறேன். வா. இல்லை, நம்ம பக்கத்தில் இருக்காங்க, அடிபட்டு கிடக்கும்போது ஓடி போய் கைப்பிடிச்சு தூக்குறாங்க, அவன் தான் தொண்டன். நம்மளால அடுத்தவன் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அவன் தான் இந்த சமூகத்தில் பெரிய தொண்டன் நினைக்கிறேன் நான். ஏன்னா தொண்டன் அப்படின்னா அது அரசியல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நம்ம தேசத்தில் மட்டும். அதை நான் வந்து இது அரசியல் படம் இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லணும்னு தான் சொல்கிறேன். நான் கடந்து வந்தது, நான் பார்த்தது, நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறத தான் நான் பதிவாக பண்ணுறேன். நம்ம நாடோடிகளில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம்ல, அதாவது சேரும்போது நண்பர்கள்ட்ட வரீங்க, ஆனால் பிரியும் போது ஏன்டா சொல்ல மாட்டீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு பிச்சுட்டு போயிடுறீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு திரும்ப தூக்குனாங்கல்ல, அது என்னுடைய கோவம். அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே பூந்து ஒருத்தன் அடிப்பான். அடிக்கும்போது முதல் அடி விழுந்துடும் அந்த பொண்ணுக்கு, 2வது அடி அடிக்கும்போது ஒரு பொண்ணு பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு தான் சொல்லுவாங்க, ஒருத்தன் தானே இருக்கான், நம்ம எத்தனை பேர் இருக்கோம்ல, அடிக்கடி அப்படின்னா இன்னொரு பொண்ணு கதவை மூடி அப்படின்னா கதவை மூடி உள்ளே வச்சு நச்சிடுவாங்க. வச்சதுக்கப்புறம் வேற ஒரு சீக்வன்ஸ் வரும். அது எல்லாமே அதாவது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் எனக்கு வந்தது. இந்த படம் வந்ததுக்கப்புறம் ரோட்டில் வச்சோ எங்கேயோ ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னா அங்கே இருக்க பெண்களே சேர்ந்து அவனை அடிச்சு போவாங்க. அந்த அளவுக்கு இதில் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் பேசியிருக்கு. அடி வாங்கிட்டே இருக்கணும். அண்ணா என்ன, கைது செய்யப்பட வேண்டிய குற்றம் எவன் செய்தாலும் அவனை பொதுமக்களே பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைக்கலாம்னு ஒரு சட்டம் இருக்கு. அவன் செய்யறான் அப்படின்னா அவனை அடிச்சு தூக்கி தான் கொண்டு போக முடியும். அவன் கையில கத்தி வச்சிருந்தானா என்னன்றது காதல், ஒருதலை காமம். அது சகோதரா கோபடாது, உட்காருங்க. அவர் அண்ணன் எப்பவுமே அப்படிதான் கேட்பாரு. நம்ம பதில் சொல்ல முடியாத கேள்வியெல்லாம் கேட்பாரு. முடிஞ்ச வரைக்கும் நான் ஆமா நல்லா இருக்கு. அதான் சகோதரர் வருவார். இது கவர்மெண்ட் சர்வீஸ் தான். கவர்மெண்ட் சர்வீஸ் பிரைவேட்ல கொடுத்துருக்காங்க. பிரைவேட்ல கொடுத்ததுனால ரொம்ப ரொம்ப கட்டுக்கோப்பா அது நடந்துட்டு இருக்கு.
அது என்னன்னா, நான் 108 கேட்டேன். ஒரு சில சட்ட சிக்கல் இருந்ததுனால நாங்களே ஆம்புலன்ஸ் வாங்கி நானே உயிரினருக்கு பேர் வச்சு நானே ஒரு டேக் போட்டு வழிவிடு வாழ விடு அப்படின்னு சொல்லி நாங்களே ஒரு டேக் போட்டு நாங்களே கண்டுபிடிச்சது தான் இந்த கம்பெனி. அநேகமாக ஒரு ஆசை இருக்கு, தொண்டன் வெற்றிக்கு பிறகு 32 டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு வண்டி நிற்கணும், நிறுத்துவோம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. சொல்லுங்கண்ணே. இல்ல, நாம் தான் பல முன்னேற்றங்களுக்கு தடையா இருப்பது நாம் தான். அடுத்தவங்களையோ சட்டத்தையோ சொல்ல வேணாம், முதல் நம்ம சரியாகும். அடுத்தவங்க சரியாகும் சொல்லியே தான் நம்ம உட்கார்ந்து இருக்கோமே தவிர மாற்றம் என்பது நம்மிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. எல்லாத்துக்கும் சட்டத்தையும் எல்லாத்துக்கும் போலீஸையும் கூப்பிட்டுட்டே இருக்க முடியாது. நம்ம 7.5 கோடி பேர் இருக்கோம், அவங்க கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 80,000 பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் பின்னாடியே வந்து நிற்க முடியாது. சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்றதான் இந்த படத்தில் நான் பேசுற விஷயம். என் கதையில் ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்துல் ரஹ்மான் தான் சொல்லுவார், சின்ன சின்ன விஷயங்களை நீங்களே பார்த்துங்கய்யா, சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க தான்டா கொண்டு வரணும்னு சொல்லி யங்ஸ்டர்கிட்ட அவர் தான் மோட்டிவேட் பண்ணுவார். அப்படிப்பட்ட இன்ஸ்பெக்டர் நான் பார்த்துருக்கேன். அதனால நான் அதை சொன்னேன். நீங்க பார்த்த இன்ஸ்பெக்டர் அப்படி, நான் பார்த்த இன்ஸ்பெக்டர் அப்படி. கருப்பு பேசிட்டோம். சசி சொல்லுங்க. எல்லா கதையும் வரும்போது அவன் வந்துடுவான் கதைக்குள்ள. இந்த படத்தில் இல்லை, சசி இல்லை, சசி பண்ணல. இது ஆக்சுவலாக வேற ஒரு கதை பண்ணி சசி பண்ணுறதுக்காக அடுத்து ஆரம்பிக்கும் போது பண்ணுவாங்க. இல்லை திரும்ப திரும்ப சொல்லணுன்றதுக்காக தான். ஒரு முறை சொன்னால் தெரியாது, திரும்ப திரும்ப சொல்லணும். செய்யுங்க, கையில் இருக்கிற 4 பேர் கொடுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லணுன்றதுக்காக தான் சொல்றது. சரிண்ணா, அதுக்கு என்னென்ன பண்றது? இவர் போய் ஏதாவது சவுண்ட் கொடுத்துருப்பாரு, ஹீரோ மாதிரி ஏதாவது பண்ணிருப்பாரு, என்ன அடிச்சிருப்பாங்க. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? இல்ல ஏற்கனவே அந்த கேஸ்க்கு மேல இருக்குமே, அதுக்கு என்னென்ன பண்றது? அன்னைக்கு திருநாட்டு சேவன் குளிர் முயற்சி போட்டிருக்காங்க. நானே எழுப்பி ஒரு வக்கீல வந்து அடிச்சு 20 செய்யல 10 பிச்சுட்டு டிவி நியூஸ்ல வந்துச்சு. அப்படின்னா இருக்குமே. சொல்லுங்க. விக்ராந்த் அவன் வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து விக்ராந்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். என்னுடைய தம்பி அப்படிதான் பார்க்குறேன். அவன் திறனுக்கான இடத்துக்கு அவன் வரவே இல்லைன்னு ஒரு பெரிய வருத்தம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அதற்கான சரியான கதையும் என்கிட்டையும் எனக்கும் அமையலை. இந்த கதை எழுதி முடிச்சோடனே நான் முடிவு பண்ணேன், இந்த கேரக்டர் வந்து விக்கி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதான் தம்பியை கூப்பிட்டேன். வந்து 100% வெகு சரியாக ஒரு இளைஞர்களுக்கான ஒரு பிரதிநிதியாக இந்த படத்தில் நிற்பான். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஆமாம், எல்லாமே நம்ம விவசாய தற்கொலையில் ஆரம்பிச்சு, ஏன்னா ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கிறதுனால எந்த பிரச்சனைக்குள்ள வேணாலும் போகலாம். அதனால தான் அதை வச்சுக்கிட்டு நான் அதுக்குள்ள எல்லா விஷயமுமே கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக நான் 108 வச்சு எடுத்திருந்தேன்னா அந்த விஷயம் நடந்திருக்கும். அந்த நேரத்தில் எனக்கு அவங்களுக்கான சட்டத்திட்டங்கள் எங்களுக்கு கொடுக்க அனுமதிக்கலை. நானாவது 108 பயன்படுத்திக்கிட்டுமான்னு கேட்டேன். இல்லை, அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது, ஒருவேளை நீங்கள் ஆம்புலன்ஸ் வச்சு வேற ஏதாவது தவறான காட்சிகள் எடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு போயிடும் அப்படின்னாங்க. அதனால நான் வெளியில் சொல்றதெல்லாம் 108 நான் அதுக்கான பெருமைகளை சொல்கிறேன். கதையில் வேற ஒரு கேப்ஷன் போட்டு வச்சிருக்கேன். சத்தியமா என்னன்னா, அப்பா படம் பார்த்துட்டு எனக்கு திருநெல்வேலியிலிருந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி பேசினார். ஒரு 86 வயசு ஆகுது தம்பி எனக்கு. நான் சினிமாவை பார்த்ததில்ல. முன்னாடியெல்லாம் கலையை வந்து ஒரு சமூக மாற்றத்துக்காக பயன்படுத்தினாங்க. சுதந்திர போராட்ட வேட்கை வருவதற்காகவே கலையை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆனால் அது காலப்போக்கில் மாறி 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 இப்போ வேற மாதிரி போயிடுச்சு. எல்லாமே ஆர்ட் அப்படின்ற ஒரு விஷயமே செத்து போச்சுன்னு நினச்சிருந்தேன். இந்த மாதிரி ஒரு 4 இயக்குநர்கள் இருக்கீங்க. அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு திரும்ப இருக்கு, சமூக மாற்றத்துக்கான ஒரு விதையா சினிமாவை பயன்படுத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து இதையே செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரொம்ப
கலையை உண்மையாக நேசித்து ஒரு காலத்தில் மேடை நாடகங்களாகவும் இதாகவும் இருந்த காலகட்டத்தில் இருந்த அந்த மனிதர் பேசும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. எல்லா இடத்துலையும் போய் தான் எல்லாரோடையும் சேர்ந்து தான் நிற்கிறோம். இந்த மாற்றம் நான் ஒருத்தனால நடந்துட போறது இல்லை, ஆனால் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றது தான். என் கூட எங்கேயாவது ஒரு கை சேரும்போது அது பலமாகும். அதற்கான விதை தான் இப்போ போட்டுட்டு இருக்கோம். வாடிவாசலையும் போய் உட்காந்து பார்த்து அந்த போராட்டத்துக்கு கூட நான் இருந்திருக்கேன். எங்கெல்லாம் என்னால் முடியுமோ அந்த சமூகம் சார்ந்த விஷயத்துக்கு போக முடியுமோ அங்கெல்லாம் போய் நான் நின்று என்னுடைய பதிவை என்னுடைய கோபத்தையும் என்னுடைய ஆதங்கத்தையும் நான் பதிவு பண்ணிட்டு தான் இருக்கேன். மிகப்பெரிய படைப்பு, அதை சிறந்த படைப்பு. கண்டிப்பா நடக்கும், பண்ணுவோம். ஏன்னா இது எங்க வேணாலும் போகும் இந்த கதை. ஏன்னா எல்லா ஊர்லையும் உயிர் ஒண்ணுதான், உயிருக்கு பிரச்சனைனா அது ஒண்ணுதான். ஆம்புலன்ஸ்ன்றது எல்லா ஊர்லயும் இருக்குல்ல, அதனால எல்லா இடத்துக்கும் போகும். ஒன்றும் தெரியாதுண்ணே, ஒரு உயிரை காப்பாற்றுன்றது மட்டும் தெரியுண்ணே. அந்த வண்டியால ஒரு உயிர் காப்பாற்றப்படுது, அந்த வண்டியால போற உயிர் பிடிச்சி இழுத்து வைக்கப்படுதுன்றது மட்டும் எனக்கு தெரியும். அதுக்குள்ள என்ன அரசியல் இருக்குன்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த வண்டிக்குள்ள இருக்க அந்த உயிரோட்டம், அந்த பிரச்சனைகள், இதை பற்றி மட்டும்தான் பேசணும்னு வந்தேன். சேவரா அது இந்த வாகனம் போல